அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 19, புறங்கூறாமை. குறள் எண் 182. அரண் அழி அல்லவை செய்தலின் தீதே புறனழி பொய்த்து நகை. அறத்தை அழித்து பேசி அறமல்லாதவைகளை செய்வதை விட ஒருவன் இல்லாத இடத்தில் அவனை பழித்து பேசி நேரில் பொய்யாக முகமலர்ந்து பேசுதல் தீமையாகும் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். இல்லாத இடத்தில் ஒருவனை புறங்கூறே அவனை கண்ட விடத்து பொய்யாக அவனை புகழ்தல் அறத்தை கெடுத்து பாவம் செய்வதை விட தீமையாகும். உதாரணத்திற்கு, ஒரு ஊரில் ஒருவன் வசித்து வருகிறான். அவன் எல்லா நடவடிக்கையிலும் மிகவும் மோசமானவன். பணம் பணம் என்று அடைந்து திரிபவன். அவன் என்ன செய்கிறான் என்றால், அவன் தன்னுடைய புகழை மறைமுகமாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து மற்றவர்களை பற்றி, யாரும் இல்லாத இடத்தில் மற்ற ஒருவனை பற்றி மிகவும் தரக்குறைவாக பேசுவான். ஆனால் அவன் முன்னால் அவன் நின்றால் அவனை மிகவும் புகழ்ந்து பேசுவான். எப்படிப்பட்ட செயல்! எனக்கு இந்த குறள் மிக மிக பிடித்த குறள். தெய்வப்புலவர் எழுதிய குறளில் இது எனக்கு மிக மிக பொருத்திய குறள். எனக்கு மிக மிக அருமையான குறள். அத்தகைய ஒருவன் செய்யக்கூடிய செயல்கள் திருவள்ளுவர் சொல்லிய அறத்தை கெடுத்து பாவங்களை செய்யக்கூடிய செயல் என்கிறார். பாவங்களை விட தீமை செய்யக்கூடிய குறள் என்கிறார். தீமை செய்யக்கூடியவன் என்கிறார். எப்படியெல்லாம் அவர் சொல்கிறார் பாருங்க. அதாவது ஒருவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு குறள் எடுத்துக்காட்டு. இந்த குறளை தாங்கள் படித்தால் நிச்சயமாக தங்கள் மனம் மாறும். என்னை பொறுத்தவரை இந்த குறளை இப்படி செய்பவர்கள் நிச்சயமாக கொடூர தண்டனைக்கு ஆளாவார்கள் என்பது என்னை பொறுத்தவரை எடுத்த முடிவு. நான் பணி ஓய்வு பெறுவதற்கு முன்பு என்னிடம் இத்தகைய குணங்கள், சிறு சிறு குணங்கள் இருந்தன, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நான் திருக்குறளை 1330 குறள்களையும் படித்தவேன். மாறிவிட்டேன். என்னுடைய மனம் மாறியது என்றே சொல்லலாம். அதுபோல நீங்களும் இந்த குறளை படியுங்கள். நிச்சயமாக உங்கள் மனமாற்றம் வரும். ஒவ்வொருவரும் தினமும் ஒரு குறளை படியுங்கள். நிச்சயம் தங்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். எனக்கு மனம் மாறியதுங்க. நான் திருக்குறளுக்கு முன்னாடி ஒருவனாக இருந்தேன். திருக்குறள் 1330 குறள்களையும் படித்தவுடன் என் மனம் மாறியது. உண்மை. நான் இதற்காக சொல்லவில்லை, என்னுடைய தற்புகழ்ச்சிக்காக சொல்லவில்லை. என்னுடைய மனத்தை மாற்றியது இந்த திருக்குறள் தான். அதனால் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.